பிறந்த இறை கோலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை கோலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங் டு எவரிபடி. குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங். ஒரு அருமையான காலை பொழுது நாம் இருக்கின்றோம். அன்பு குடும்பத்தாரே, ஊடகங்களின் மூலமாக இதோ கால திருப்பலியில் நாம் பங்கு பெறுவோமாக. ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். இன்றைக்கு நம்மளுடைய குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்காகவும், தேசத்தினுடைய ஒற்றுமைக்காகவும், நண்பர்களிடத்தில் நல்ல ஒற்றுமை இருப்பதற்காகவும், சுயநலமில்லாத வாழ்வு வாழ நாம் ஜெபிப்போம். மேலுமாக நம்முடைய இந்தியா மற்றும் சீனா இந்த எல்லை பகுதியில் இதோ பல தொந்தரவுகள் ஏற்பட்டு இருக்கின்றது. அந்த தொந்தரவுகள், கஷ்டங்கள் நீங்குவதற்காக இரு நாட்டுக்காகவும் நாம் ஜெபிப்போம். இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் இதோ ஒற்றுமை பற்றி அவர் விளக்குகின்றார். ஒற்றுமை, இந்த ஒற்றுமை 3 வகையாக நாம பிரிக்கலாம். வேறுபாடுகள் ஒற்றுமைக்கு எதிரி. வேறுபாடுகளுக்கு மத்தியிலும் ஒற்றுமையை வளர்க்க வேண்டும். வேறுபாட்டின் வழியே ஒற்றுமையை நாம் வளர்க்க முடியும். முதலில் நாம் பார்க்கின்றோம், வேறுபாடுகள் ஒற்றுமைக்கு எதிரி. நிறைய வேறுபாடுகள் இன்றைக்கு. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை போன்று அவன் பேசலாம், ஆனால் அவனுடைய முக சாயலும் அவனுடைய உடல் சாயலும் பல வித்தியாசங்களை இருப்பதை பார்க்கின்றோம். இந்த வேறுபாடுகள், நிறைய வேறுபாடுகள். இப்படி நிறைய வேறுபாடுகளும் நிறைய சிந்தனைகளும் வேற்றுமையாக இருந்தது என்றால், ஒன்றை ஒன்று சாராமல் இருந்தது என்றால், அங்கே இந்த வேறுபாடுகள் தான் பெரிய எதிரியாக நம்மளுடைய மனித குலத்திற்கு இருக்கிறது. எனவே வேறுபாடுகள் இருந்தாலும் அதை ஒரு எதிரியாக நாம பார்க்காமல், அதையே ஒரு நம்மளுடைய வாழ்வுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமாக பார்க்க முயற்சி செய்ய வேண்டும். இந்த வேறுபாடுகளுக்கு மத்தியிலும் ஒற்றுமை, அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த இரண்டாவது, இந்த வேறுபாடுகளுக்கு மத்தியிலும் ஒற்றுமை என்பது நாம் பார்க்கின்றோம். திருமணத்தின் மூலமாக ஒரு கணவனுடைய சிந்தனைகள், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு மனைவியுடைய எண்ணங்களும் அது வளர்ந்த சூழ்நிலையும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இந்த இரண்டும் ஒன்று சேர்ந்து போகின்ற பொழுது, ஒற்றுமையாக அது சென்றதென்றால் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும், வளரும். ஒருவேளை இந்த வேற்றுமைகளை அப்படியே அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தார்கள் என்றால் அந்த குடும்பம் அது விளங்காத குடும்பமாக மாறிவிடும். இந்த வேறுபாட்டின் வழியே ஒற்றுமை. மூன்றாவது, வேறுபாடுகள் ஓகே என்று அட்ஜஸ்ட் பண்ணி போறது. இப்படிதான் அவர் ஓகே, அவரை சார்ந்து அவருடைய எண்ணம் இப்படி இருக்கிறது, அவர் இதுக்கு ஒத்து வர மாட்டார், எனவே அவர் மூலமாகவே நாம் செல்லலாம். முல்லை முள்ளால் இடிப்பது சொல்லுவார்கள். பாம்பை அடிக்க வேண்டும் என்றால் பாம்பினுடைய வழியில் சென்றுதான் நாம் அதை அடிக்க முடியும் என்று. எனவே அப்படி செல்லாமல் ஒருவருடைய வாழ்க்கையில், ஒருவேளை மனைவியுடைய வாழ்க்கையில் போய் அவரை நாம் நமதாக்கி கொள்ள வேண்டுமே ஒழிய அவரை ஒருபொழுதும் இதோ உதாசனப்படுத்தக்கூடாது. எனவே வேறுபாட்டின் வழியை ஒற்றுமையை வளர்க்க வேண்டும் என்றால் நம்மளுடைய இந்தியா இதற்கு மிக மிக நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக உலகத்தில் இருக்கிறது. இந்தியா தேசத்தில் பல்வேறு மொழிகள் பேசக்கூடியவர்கள், பல்வேறு இனத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு உணவு வகைகளை உண்ணக்கூடியவர்கள், பல்வேறு உடைகளை அணியக்கூடியவர்கள், பல்வேறு மொழிகளை பேசக்கூடியவர்கள், பல்வேறு சூழ்நிலையில் வளரக்கூடியது இருக்கிறது. இருந்தாலும் இந்த தேசமானது இவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருப்பதனால்தான் இந்திய தேசம் ஒரு வளர்ச்சியின் தேசமாக இருக்கிறது. இந்திய தேசத்தினுடைய தேசிய கொடியே 3 நிறங்களால்
இதோ அழகு செய்யப்படுகின்றது. எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவுப்பட்ட வேறுபாடுகள் இருந்தாலும் அங்கு ஒற்றுமையை நாம் பேணி காக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஒற்றுமைக்காகத்தான், எல்லோரையும் இணைப்பதற்காகத்தான் அவர் இந்த உலகத்தில் அவர் வந்தார், பாடுகளப்படப்பட்டார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், நமக்கு இன்னும் தருவதற்கு ஆவியையும் நம்மிடத்தில் அனுப்பி வைக்கின்றார். இப்பேற்பட்ட ஒரு அன்பான தெய்வத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். தந்தாய் நீரும் நானும் ஒன்றாய் இருப்பது போல் இவ்வுலகம் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று அவர் உருக்கமாக மன்றாடினார். எனவே நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காக, பங்கிலுள்ள குடும்பங்களுக்காக, இன்னுமாக நம்மளுடைய பங்கில் பல குடும்பங்கள் இதோ வேறுபாடுகளின் மூலமாக, கணவன் மனைவியினுடைய சிந்தைகள் வேறுபாட்டு இருப்பதனால், குடும்பங்களுடைய சிந்தனைகள் வேறுபட்டு இருப்பதனால் பிரிவுகள் இருக்கிறது. அந்த பிரிவுகள் அனைத்துமாக நீங்கப்பட்டு நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல குடும்பங்களாக, நல்ல பிள்ளைகளாக இருக்க நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயல்களாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் தூய ஆவியார் தமது ஆற்றலால் அருள் வாழ்வுக்கான உம் கொடைகளை எம்முள் பொழிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்த நன்மனதை அவர் எங்களுக்கு தந்து நாங்கள் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறீர்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்து அவர் முன் நிறுத்தினார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவர், இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகின்றேன் என்று தலைமை சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்ன போது பரிசேயரும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதுசேய பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல் ஆதிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தும் உண்டனை ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெருங்கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினை சேர்ந்த மறைநூல் அறிஞர்கள் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றையும் காணோமே என்று கூறினர். வானதூதர் ஒருவரும் ஓர் ஆவியோ இவரோடு பேசி இருக்கலாம் அல்லவா என வாதாடினார். வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை பீத்தெடுத்து விடுவார்கள் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படை வீரரை வர சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடிலும் எருசலேமில் என்னை பற்றிய சான்று பகிர்ந்தது போல ரோமையிலும் நீ சான்று பகிர வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு தெய்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி. என் இதயம் மக்களிக்கின்றது,
என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். அன்பனை படுகொழியை காணவிட மாட்டீர். வாழ்வினை பழியை நான் அறிய செய்வேன். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 17ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 20 26 முடிய. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவருடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லோரும் ஒன்றாய் எழுப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாக ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீது அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகம் அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர் துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது. சகோதரன் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி இருக்க மன்றாடுவோம். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவயனத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கைகளை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதி மீதியமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லோருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பின் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்தா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சிமையை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் சொல்லுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய திரு உடலாகவும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பணித்தவாறை வழியை ஒன்று சேர்ந்து நிறைவேற்றுகிறோம். ஏனெனில் அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை தம்முடைய திரு கரத்தில் எடுத்து மக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து பிட்டு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து சீடர்கள் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்றுபடுத்த வென்றுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரன் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவருடைய உருக்கமான ஜெபம் ஒற்றுமை. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் இந்த ஒற்றுமையாக இருப்பது என்பது மிகப்பெரிய காரியமாக இருக்கின்றது. இவ்வளவோ பேர் இந்த ஒற்றுமையின் வளர்ச்சிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், தங்களையே தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சுயநலம், தான் என்ற பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் பல கோதுமைகள் ஒன்று சேர்ந்துதான் அருமையான மாவு உருவாகிறது. அந்த மாவுதான் அப்பமாக இருக்கிறது. அப்பம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலாம். அதே போல திராட்சை பழங்கள் ஒன்று சேர்ந்து அதனுடைய இதோ அந்த பழரசம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தமாக மாறி, இவைகளெல்லாம் ஒன்றாக இருந்து செயல்பட்டு ஒரு வெற்றியை கொடுக்கின்ற பொழுது கடவுளுடைய சாயலை பெற்ற நாம் மட்டும் சுயநலவாதிகளாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். தான் வாழ வேண்டும், தன் குடும்பம் வாழ வேண்டும், பிறர் எப்படி போனாலும் நமக்கு என்ன என்று இந்த ஒரு இழிவான மனநிலையிலிருந்து ஒரு உன்னதமான மனநிலைக்கு மாற நாம் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீயோரிடமிருந்து விடுவித்திருளோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களுக்கு விடுதலை அளித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்ப வாழ்வுக்காக எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு ஒளிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை பெற்று பகிர்ந்து கொள்வோம். அமைதியை உண்டாகுக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் எம்மிடத்திலிருந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும். ஆண்டவரே, உங்களுடைய திருவுடல் கொடுக்கின்ற அனைவருக்கும் நிலை வாழ்வு தருவீராக. ஆமென். இளைஞராண்டுக்கான ஜெபம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இளமை துடிப்புடன் எம் திருவையும் சமூகமும் இயங்க இளைஞர்களை கொடையாக வழங்கியமைக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்களில் இளைஞர் இயேசு உயிராற்றலுடன் இன்றும் வாழ்கிறார் என்பதனை கண்டுகொள்வதற்கு தூய ஆவியாரை எம்மில் பொழிவதற்காக நன்றி கூறுகின்றோம். எம் இளைஞர்கள் இயேசுவோடு நட்புறவிலும் உடன் வாழும் மனிதரோடு தோடுமையிலும் வளரச் செய்திருளோம். உடன் பயணிக்கும் மூத்தோருடைய வழி நடத்துதலில் மண்சாரா பண்பாட்டு வேர்களை பேணி காத்து தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க உறுதி தந்திருளோம். போதைப் பொருட்களுக்கும் தவறான செயல்களுக்கும் இடம் கொடாமல் ஆற்றல் மிகு ஆளுமையை உருவாக்க செய்திருளோம். எண்மின் ஊடகங்களை பொறுப்புணர்வுடன் கையாண்டு உம் நற்செய்தி பணிக்கு பயன்படுத்த அருள் தாரும். ஜாதி மத வேறுபாடுகளையும் பாலின பாகுபாடுகளையும் அகற்றி சமத்துவ சமூகம் படைக்க வழிகாட்டியிருளும். இயற்கையோடு நல்லுறவு கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்து சமூக அக்கறையும் அரசியல் ஈடுபாடும் கொண்டு அழைத்தலை தெளிந்து தேர்ந்து கொள்ள துணிவை தந்துள்ளோம். இவ்வாறு இளைஞர் இயேசுவின் மனநிலையில் ஆற்றலோடு மாற்றம் நோக்கி பயணிக்கும் நல்ல இளைஞர்களாக வாழச் செய்துள்ளோம். ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொண்ட மறை நிகழ்வுகள் தங்கள் படிப்பினையால் நல்ல அறிவையும் திருவுணவால் புத்து உயிரையும் எங்களுக்கு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் அருள் கொடைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவி என்ற கருணைக்கு நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவி என்ற கருணைக்கு நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவி என்ற கருணைக்கு அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஏது சொல். எங்களை படைத்து பராமரித்து காத்து வரும் எங்கள் பரலோக நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை பொழுதில் உங்கள் திருமுகத்தை கண்டு ஆராதிப்பதும் வணங்குவதும் மகிழ்ச்சியோடு
புகழ்பாக்கள் பாடுவது எவ்வளவோ மகிழ்ச்சியாக இருக்கிறது சுவாமி. எங்களுடைய மனதிற்கும் ஆத்மாவுக்கும் பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது சுவாமி. வேறுபட்ட ஒரு அருமையான கடவுளாக நீர் இருக்கின்றேன். உம்மை நினைத்து நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். உம்முடைய சிந்தனைகளை நினைத்து நினைத்து, உம்முடைய வரங்களை நினைத்து நினைத்து சுவாமி உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ எங்களையும் ஒரு பொருட்டாக எண்ணி எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றோம். அன்பான தெய்வமே, வல்லமையுள்ள தெய்வமே, எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களுக்காக பாடுகள் பட்ட தெய்வமே, எங்களுடைய ஒற்றுமைக்காக, எங்களுடைய தேசத்தினுடைய ஒற்றுமைக்காக, திரு அவையினுடைய ஒற்றுமைக்காக உயிர் தியாகம் செய்த இயேசுவே, உம்மை நாங்கள் வணங்குகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகிறோம் சுவாமி. உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துமாக படைத்த பிறகு, அனைத்து உயிரினங்களையும் படைத்த பிறகு கண்டு நீர் மகிழ்ச்சி அடைந்தீர். அனைத்தையும் நல்லதென கண்டீர் சுவாமி. ஆனால் மனித குலத்தை மட்டுமே படைக்கின்ற பொழுது நம்மளுடைய சாயலாக படைப்போம், தெய்வீக சாயலாக படைப்போம், உயிர் மூச்சை கொடுத்து படைப்போம், ஞானத்தை கொடுத்து படைப்போம், கல்வி அறிவை கொடுத்து படைப்போம், நல்ல ஆத்மாவையும் நல்ல இருதயத்தையும் கொடுத்து நல்ல மனதையும் இரக்க குணங்களையும் அன்பு குணங்களையும் மன்னிக்கின்ற குணங்களையும் இன்னுமாக கடினமாக உழைக்கின்ற குணங்களையும் கைகால் வெள்ளத்தையும் கொடுத்து நீர் படைத்தீர் சுவாமி. அன்பு ஆண்டவரே, இத்தனை ஆசீர்வாதங்களை பெற்ற நாங்கள் இது ஒற்றுமை என்று வருகின்ற பொழுது ஒரு காரியத்தை முழு மனதோடு செய்வதற்கு ஒற்றுமைகள் தேவைப்படுகிறது. அந்த நேரத்தில் பிளவுகள் இருப்பதை பார்க்கிறோம் சுவாமி. அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாளில் இந்த காலை திருப்பலியில் இந்த தெய்வீக இந்த நற்செய்தியில் கூறுகிறேன், தந்தாய் நீரும் நானும் ஒன்றாய் இருப்பது போல இவ்வுலகம் ஒன்றாய் இருப்பார்களாக, இந்த சபை ஒன்றாய் இருப்பதாக, இந்த தேசம் ஒன்றாய் இருப்பதாக, எம் சீடர்கள் ஒன்றாய் இருப்பார்களாக, திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகள் ஒன்றாய் இருப்பார்களாக, அபிஷேகம் பெற்றவர்கள், குருக்கள், கன்னியர்கள், பிள்ளைகள், இதோ குடும்பத்தில் கணவன் மனைவி, தொழிற்சாலைகளில் வேலை செய்கின்ற அன்பு இதோ வேலைக்காரர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒன்றாக செயல்பட நீர் அழைக்கிறேன் சுவாமி. மனிதர்கள் இதோ நாங்கள் எங்களுடைய சுயநலத்திற்காக இந்த ஒற்றுமைக்கு எதிரான காரியங்களை செய்கின்றோம். அன்றைக்கு ஆதாம் ஏவாள் இதோ அவர்கள் ஒற்றுமையாக இதோ உம்மோடு இணைந்திருந்தார்கள். உம்மோடு இந்த பிள்ளைகள் ஒன்றாக இணைந்திருந்ததை பார்த்த சாத்தான் இதோ அவருடைய ஒற்றுமையை அன்றாடம் நீ மாலை நேரத்தில் வந்து அவர்களோடு நீர் பேசி உளவாடியதை இதை பார்த்த இந்த சாத்தான் அவருடைய ஒற்றுமையை கெடுத்தான் சுவாமி. உங்களுடைய அருள் பிரசன்னத்திலிருந்து, உம்முடைய அன்பு அந்த பாதையிலிருந்து, அந்த அன்பு தோட்டத்திலிருந்து அவன் பிரித்தான் சுவாமி. அதே போல இன்றைக்கு எங்களுக்குள் இருக்கின்ற சாத்தான், எங்களுக்குள் இருக்கின்ற இந்த இல்லாத பலவீனம் மனிதர்களை பிரித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு செயலை ஒன்றாக செய்வதற்கு இதோ எத்தனையோ பேர் எதிரிகளாக இருக்கிறார்கள், சாத்தானுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் சுவாமி. இந்த சாத்தானுடைய அட்டகாசத்திலிருந்து விடுதலையையும் மனிதர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து செயல்படவும், கிறிஸ்துவேல் உண்மையில் இதோ திருமுழுக்கு பெற்றவர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து திரு அவையையும் நாட்டையும் காக்கவும், இந்த கொரோனா நோயை அகற்றவும், இதோ இதை விரட்டி அடிப்பதில் ஒற்றுமையாக இருந்து செயல்படவும், இந்த சோசியல் டிஸ்டன்ஸை அவர்கள் பராமரிக்கவும், கீப் பண்ணவும், இன்னுமாக எங்களுடைய தேசத்திலும் எங்கள் ஊரிலும் எங்களுடைய பங்கிலும் எங்களுடைய குடும்பங்களிலும் இப்பேற்பட்ட சாத்தான், இந்த அந்தகார சக்தியானது, இந்த தொற்று வியாதியானது, இந்த கொரோனா என்ற பேயானது எங்களை விட்டு அகழ்ந்து போக இயேசுவே இயேசுவே உம்முடைய கரத்தினால் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய அன்பினாலும் வல்லமையினாலும் உம்முடைய கோட்டைக்குள் வைத்து எங்களை காத்திருடும். உம்முடைய இரத்த கோட்டைக்குள் வைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் காத்திருடும். உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள், ஏதோ கைகால் பலம் இழந்தவர்கள், யாரெல்லாம் கட்டுப்போட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் சுவாமி நீரே அவர்களுக்கு எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் நல்ல சமாதான அன்னைக்கு யூதருக்கு வார்த்தது போல, அடிப்பட்டவனை குணப்படுத்தியது போல இன்றைக்கும் அதே எண்ணெய் திராட்சை ரசத்தையும் மக்களுடைய இதோ உடல் உறுப்புகளில் பார்த்து மிக சீக்கிரத்தில் அவர்களுக்கு பலத்தை கொடுக்கவும், மிக சீக்கிரத்தில் தங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்யவும் ஆசீர்வதித்தருளும் ஆசீர்வதித்தருளும். ஆமென். இல்லாமல் அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் எப்பொழுதும்
காப்பாற்றுவாராக. ஆமென். ஒற்றுமையின் பிள்ளைகளாக இருப்போம். திருப்பலி நிறைவு பெற்றது. சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி.